உங்ககிட்ட பேன் கார்டும் பேங்க் அக்கௌண்ட்டும் இருக்குன்னா நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது ஏதாவது இன்கம் பண்ண ஆரம்பிங்க. இந்த இன்ஃபர்மேஷன் புதுசாக வேலைக்கு ஜாயின் பண்ண ஃப்ரெஷருக்கும் பொருந்தும். கம்ப்ளீட்டாக படித்து முடிச்சதும் 21-22 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுன்னு சொன்னீங்கன்னா அது 3 to 4 இயர்ஸை வேஸ்ட் பண்ணிடும். அதுக்கு பதிலாக நீங்கள் காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போதே ஒரு ஜாப் மூலயமாவோ இல்லை உங்களோட ஸ்கில்லை டெவலப் பண்ணி அந்த ஸ்கில் மூலயமாவோ மணி ஏர்ன் பண்ணிங்கன்னா உங்களுடைய ரியல் வேர்ல்டு ஸ்கில் டெவலப் ஆகும். கம்ப்ளீட்டாக கிராஜுவேட் ஆனதுக்கப்புறம் எந்த ஒரு ரியல் வேர்ல்டு ஸ்கில்லும் இல்லாமல் எல்லாத்தையும் புதுசாக கற்றுக்கிறதுக்கு பதிலாக படிச்சுக்கிட்டு இருக்கும்போதே ஒரு பார்ட் டைம் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸோ இல்லை ஒரு இன்டர்னாக ஒர்க் பண்ண ஸ்கில் உங்ககிட்ட இருந்ததுன்னா அது வெளி உலகம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்கும். எப்படி ஒரு இமெயிலை ரைட் பண்ணுறது, எப்படி அமௌண்ட் நெகோஷியேட் பண்ணுறது, இந்த மாதிரி ரியல் வேர்ல்டு ஸ்கில்லை கற்றுக்க ஆரம்பிப்பீங்க. உங்களுடைய யங் ஏஜ்லேயே உங்களுக்கு ஒரு இன்கம் சோர்ஸ் இருக்குன்னா மற்ற எல்லாத்தையும் விடவும் நீங்கள் ஒரு ஹெட் ஸ்டார்ட்டில் இருக்கீங்கன்னு அர்த்தம். நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் ஏர்ன் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸை நீங்கள் பில்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஏன்னா நீங்கள் மணியை ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்கள் எவ்வளோ மணியை செலவு பண்ணுறீங்கன்னு உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். அதனால் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு நீங்களே ஒரு ஃபஸ்ட் இன்கம் சோர்ஸை உருவாக்க ஆரம்பிங்க. ஏன்னா அது உங்களுக்கு மணி ஏர்ன் பண்ணுறதுக்கு ஒரு ஃபஸ்ட் ஹேண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும்.